Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. 234 தொகுதியிலும் நான் தான் வேட்பாளர், எல்லா இடத்துலையும் விஜய் தான், நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலே அது விஜய்க்கு ஓட்டு போற மாதிரி தான் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. சிங்கம் வேட்டைக்கு மட்டும் தான் வெளியே வரும், எல்லா நேரத்திலும் வெளியே வராதுன்றாரு. இந்த கூட்டம் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறதா உங்க பார்வையில எப்படி தெரியுது? விஜயினுடைய சம்பள பட்டியல் 200 கோடி. ஒரு பந்தல் போட்டா என்ன 2000 கோடி செலவாயிரும். அங்க கூடுகிற அந்த ஆயிரக்கணக்கான தொண்டை ஒருத்த நாக்கு வறண்டு நீர் வற்றி இறந்து போயிருக்கு. திமுக மாநாடு, அண்ணா திமுக மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 மணி நேரம் உணவு கிடைக்கும், 24 மணி நேரம் தேநீர் கிடைக்கும், குழந்தை குட்டிக்கு பால் கிடைக்கும் சார். இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி. எம்ஜிஆர் தான் திமுக அண்ணா ஆரம்பித்த காலத்தில் ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி அப்படியே அண்ணாடு கொடுத்துருவார். எதுக்கு? மாநாடு நடத்த சொல்லி. மாநாட்டில் நீங்கள் அத்தனை வசதிகளும் கிடைக்கும். 3 நாள் மாநாடு. எம்ஜிஆர், அண்ணா, விஜயகாந்த் 3 பேரும் சேர்த்துருக்காங்க. ஆமாம். ஏன்னா எம்ஜிஆரை சேர்த்துனா தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும்னு அவருக்கு தெரியுது. பெரியாரை சேர்த்துருக்காரு. பெரியாரை சேர்த்தா தான் தரித்து கிறித்துவ முஸ்லீம் வாக்கு உள்ள வருங்கிறத திமுகவை உடைக்கணும்னா இதை உடைக்கணும். இப்போ அதனால தான் இவர் அண்ணாவையும் பெரியாரையும் எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் எடுத்திருக்கிறார். 67 அதே போல 77 மாதிரி 2026 வரும்ன்றாரு. என்ன வரும்? நீ சார் உங்களுடைய கொள்கை என்ன? ஒரு கொள்கை பாட்டு உன்னால பாட வைக்க முடியுதா? பாட்டு என்ன பாட்டு? இதா பாட்டு. திராவிட இயக்க மேடைகள் என்ன பாட்டுன்னு தெரியுமா? ரத்தம் அப்படியே கொதிக்கும். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடானா ஒவ்வொரு முறுக்கேறும். விஜய் பேச ஆரம்பிச்சு 9 நின்று இருந்து பாத்தீங்களா இல்லையா? எல்லாரும் நின்று இருந்தாங்க. அப்போ இதுக்கு பேர் கட்சியா, விஜயுடைய கார்பரேஷன் கம்பெனியா? சொல்லுங்க. அப்ப என்ன உங்களுக்கு ஜனநாயகம் இருக்கு? எழுதி கொடுத்ததற்கு ஆள் இல்லைங்க. விஜய்க்கு எழுதி கொடுப்பதற்கு கூட ஆள் இல்லை. நான் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் இலவச கல்வி சொல்ல முடியுதா உன்னால? சரி, பொண்டாட்டி புள்ள எங்கய்யா? இல்ல சார், என்ன இல்ல சார், இல்ல 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 தேவை இல்ல அவங்க தாய் இல்ல நான் இல்ல அது அவங்க நீங்க அவங்க அப்பா உட்கார்ந்துட்டே இருக்காரு. மகன் நம்மளை பார்ப்பானா பார்க்க மாட்டானா, எந்திரிச்சா நம்மளை பார்க்காம போயிட்டானா மரியாதை குறைவா போயிடுவானு அவங்க அப்பா உட்கார்ந்துட்டே இருக்காரு. பார்த்தீங்களா? ஏன்? அதுதான் அவங்க அப்பா. கடைசியா அவர் வேண்டா வெறுப்பா அவர் எந்திரிக்கிறாரு, இவர் வேண்டா வெறுப்பா அவர் கட்டிப்பிடிக்கிறாரு. தேசிய தலைவன் எத்தனை 15 நிமிஷம் அப்படி ஒரு ராம் பாக்கு, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு பாதி இங்கிலீஷு இந்தியை சேர்த்தாம விட்டார். முடிஞ்சா எல்லாம் போ, நாட்டை பிடிச்சிடலாம். இதுவாங்க அரசியல். இது சினிமா ஷூட்டிங். இது அரசியல் அல்ல. நாட்டை பிடிப்பன்ற நாட்டை எந்த காலத்தையும் வீட்டையே பிடிக்க முடியாது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம் பாண்டியன் சார். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. அந்த கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்களுடைய பேச்சை முழுமையா கேட்டுட்டு தான் நம்ம இப்போ உட்கார்ந்துருக்கோம். விக்கிரவாண்டி மாநாட்டில் என்ன பேசினாரோ அதில் தொடர்ச்சியாகத்தான் இதில் இருந்திருக்கிறது. இதில் புதுசா என்னன்னா 234 தொகுதியிலும் நான் தான் வேட்பாளர், எல்லா இடத்துலையும் விஜய் தான், நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலே அது விஜய்க்கு ஓட்டு போற மாதிரி தான் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. அதே போல சிங்கம் வேட்டைக்கு மட்டும் தான் வெளியே வரும், எல்லா நேரத்திலும் வெளியே வராதுன்றாரு. அவர் அடிக்கடி வர விமர்சனத்தை வைத்து அதற்கு பதில் சொல்லியிருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பெரிய கூட்டம் சார், அந்த இளைஞர்கள் கூட்டம் நீங்க பார்த்துருப்பீங்க. பல லட்சக்கணக்கான கூட்டம் கூடியிருக்கிறது. நீங்க எத்தனை லட்சம் கூட்டம்னு கணிச்சிங்களா? உங்களால கணிக்க முடியுதா? இந்த கூட்டம் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறதா உங்க பார்வையில எப்படி தெரியுது? இல்லை, இந்த கூட்டம்
அவர் ரேம் வாக், ஆமாம், நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் அதிகபட்சம் 25,000 பேர் இருந்தால் அது பெரிய கூட்டம் சார். இல்லைங்க. நீங்கள் ஒரு அதாவது 5 லட்சம் பேராவது இல்லை 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 நீங்கள் அதாவது உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் திராவிட இயக்கங்கள் திமுக அதிமுக நடத்திய மாநாடுகளை நீங்கள் பார்த்ததே இல்லை. நான் போயிருக்கேன் சார். இல்லை இல்லை நீங்கள் பார்த்தா இந்த இது சொல்லியிருக்க மாட்டீங்க. அதாவது 2 நாள் 3 நாள் மாநாடு நடக்கும். ஆமாம், கவியரங்கம், பட்டிமன்றம், கருத்தரங்கம், அப்போ வெளிமாநில அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பேசுவாங்க. பாமக மாநாடுகளை நீங்கள் பார்த்ததில்லை. இதெல்லாம் இப்போல்லாம் யாரும் அந்த மாநாடு நடத்துறதில்லை. ஒரு 25 ஆண்டு காலம் 2000க்கு பின்னாடி யாரும் இந்த மாநாடுகள் நடத்துவதில்லை. மாநாடுனா குடும்பமாக பொட்டி படுக்கையோட, நான் போன மாநாட்டுக்கு நம்ம இதை பேசியிருக்கோம். குழந்தை குட்டிகளோடு பெட்டி படுக்கையோடு சாப்பாடு அங்கே 3 நேரம் கிடைக்கும். எங்கே மாநாட்டு திடலில் இருங்க, வார பந்தல் போட்டிருக்கோம். மழை வெயில் அடித்தா ஒழுகாது. இப்போ பெட்டி படுக்கையோட குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளையோட இருப்பான் சார். இங்கே கூட 2 மாதம் மாநாட்டுக்கான ஏற்பாடு. கடந்த 1 வாரமாகவே திருவிழா மாதிரி அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்தாங்களே, விசிட் பண்ணாங்களே நிறைய பேர். இல்லை அது என்ன பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு பந்தல் இல்லை. விஜயனுடைய சம்பள பட்டியல் 200 கோடி. ஒரு பந்தல் போட்டால் என்ன 2000 கோடி செலவாயிரும். கேரவன் வேனை விட்டு 1 நிமிடம் கூட இருக்க முடியாத இந்த விஜய் பரந்தூருக்கு போவதற்கு 3 வருஷம் ஆயிருக்கு. எங்கேருந்து? பனையூர்ல இருந்து. இந்த விஜய் அங்கே கூடுகிற இந்த ஆயிரக்கணக்கான தொண்டை ஒருத்தன் நாக்கு வறண்டு நீர் வற்றி இறந்து போயிருக்கான். சென்னையிலிருந்து போன பிரபாகரன் இறந்து போயிருக்கான். மாறு அடைப்பும் கிடையாது, கிட்னி அடைப்பும் கிடையாது, நாக்கு தண்ணி இல்லை, அங்கே நீரே இல்லை. திமுக மாநாடு, அதிமுக மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 மணி நேரம் உணவு கிடைக்கும், 24 மணி நேரம் தேநீர் கிடைக்கும், குழந்தை குட்டிக்கு பால் கிடைக்கும் சார். இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி. எம்ஜிஆர் தான் திமுக அண்ணா ஆரம்பித்த காலத்தில் காங்கிரஸை எதிர்த்து பண்ணையார்களை எதிர்த்து ஆரம்பித்த காலத்தில் எம்ஜிஆர் தான் ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி அப்படியே அண்ணாடு கொடுத்துருவார். எதுக்கு? மாநாடு நடத்த சொல்லி. மாநாட்டில் நீங்கள் அத்தனை வசதிகளும் கிடைக்கும். 3 நாள் மாநாடு. ராத்திரி தூங்குவான், காலையில் 9 மணிக்கு மாநாடு ஸ்டார்ட் ஆயிடும். இப்படி 3 நாள் நடக்கும். இதுக்கு பேர் மாநாடா? மாநாட மயிலாட. இதில் நீங்கள் இப்போ ட்ரெயின் இருக்குது எல்லா பக்கமே. அதில் ட்ரோன் இதை நீங்கள் நிறைய கூட்டம் வருவதை போல செயற்கையாகவே காண்பிக்க முடியும். பருந்து பார்வை ஒன்று. 2வது, இப்போ இதில் எம்ஜிஆர், அண்ணா, விஜயகாந்த் 3 பேர் சேர்த்துருக்காரு. ஆமாம். ஏன்னா எம்ஜிஆரை சேர்த்துனா தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும்னு அவருக்கு தெரியுது. பெரியாரை சேர்த்துருக்காரு. பெரியாரை சேர்த்தா தான் தரித்து கிறித்துவ முஸ்லீம் வாக்கு உள்ள வருங்கிறத திமுகவை உடைக்கணும்னா இதை உடைக்கணும். இதில் தான் அதிமுக பிரேக் டவுன் ஆகி போச்சு. எப்படி? முஸ்லீம் கிறித்துவர்கள் தலித்து அதிமுக 1 ஓட்டு கிடைக்காது. திமுகவுடைய வாக்கு வங்கி பலமே எது? முஸ்லீம் கிறித்துவ தலித்தா. இப்போ அதனால தான் இவர் அண்ணாவையும் பெரியாரையும் எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் எடுத்திருக்கிறார். ஆனால் இவருடைய மாநாட்டு அறிக்கையில் மதுவை ஒழிப்போம் பிரதான பிரச்சனை. 1.5 லட்சம் பேர் வருஷத்துக்கு குடல் குண்டாமணி செத்து போகிறான். 1.5 லட்சம் பேர் செத்து போகிறான். 15% குழந்தை பிறப்பே குறைஞ்சு போச்சு. இதை பற்றி ஏதாவது அறிக்கை இருக்கா? அதான் இளைஞர்கள், அதாவது அவர் சொன்னது குழந்தைகள், பெண்களுக்கு என்னுடைய முக்கியத்துவம் இருக்கும். ஏங்க இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றதுங்க. நாஞ்சல் சம்பத் இதை விட அருமையாக பேசுவார். நாஞ்சல் சம்பத்தை கொண்டு விட்டீங்கன்னா இதை நான் கேட்கறது, யோ மது கடை மூடுவோன்னா தமிழ்நாடை 10 எரிஞ்சிருக்குனாரோ. தமிழ்நாடை 10 எரிஞ்சிருக்கேன். உனக்கு தெம்பு திராணி இருக்கா? காலையிலேருந்து வேகாத வெயிலில் கிடக்கிறான் தொண்டை. நீ கேரவன் வேனில் இறங்கி ரேம்ப் வாக் இப்போ இந்த பஞ்சாப் சிங்கியை கொஞ்சம் பேர் இறக்கி விட்டு புட்டினுக்கு வச்சிருப்பான்ல பொட்டி, அதே போல் பெட்டி. என்ன பெட்டி? பாதுகாப்பு கவசம். அதுக்குள்ளே AK-47 இருக்கா, இல்லை B7 இருக்கா, இல்லை ஏதாவது ரகசிய ஆயுதம் இருக்கா, இல்லை அணுகுண்டுக்கான பட்டன் இருக்கா? நீயே ஒரு டுபாக்கூர் சினிமாக்கார. உனக்கு எதுக்கு புட்டினுக்கு போவதை போல் அந்த பிளாக் கேட்ஸ் என்ன வச்சுருக்கான்?
சார் அந்த கூட்டம் சார் கட்டுக்கடங்காம என்ன மேலே ஏறி கூட்டம் சார் சார் நீங்க நீங்க பாத்து அந்த ரேம்ப் வாக் நடக்கும்போது எல்லாரும் அதான் எல்லாம் மேலே ஏறி சார், வந்துட்டாங்களே நீங்க சார். எம்ஜிஆர் எல்லாம் பார்த்ததே இல்ல. சார் ஜெயலலிதா இன்னைக்கு எல்லாம் விஜய்க்கு பார்த்ததே வேற இல்ல. மாதிரி இருக்கு அதாங்க சார். நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் பார்த்ததே இல்ல. ஜஸ்டின் அப்படி தூக்கி போட்டு வருவார். இதெல்லாம் எம்ஜிஆரை விட ஒரு தலைவர் இனிமேல் தோன்ற முடியாது. எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கலாம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு நீங்க சொல்லணும் இது மாதிரி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த கூட்டமெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த கூட்டம் ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் நீங்க சார் இளைஞர்கள் கூட்டம் சார் திராவிட இயக்கம் திமுக மாணவர்களை வைத்து தான் அரசியலுக்கு வந்தது. ஆமால்ல? ஆமா ஆமா அதிகாரத்தை பெற்றார்கள். மாணவர் போராட்டத்துல இருந்து தான் இந்தி போராட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய வைகோ உட்பட பெரிய தலைவர்கள்லாம் அன்னைக்கு மாணவர் திமுக இவங்க எல்லாருமே மாணவர்கள் இளைஞர்கள் அவங்க தான் வராங்க விஜயை நோக்கி. அவ்வளவு கூட்டமோ பாத்தீங்கல்ல? என்ன கொள்கைக்கா வர்றாங்க அது சொல்லுங்க. டிவிகே டீ விற்கிறக்கா சாயா சாயா சாயான்னு டீ விற்கிறக்கா அதுவல்ல சீமான் சொல்லுவதை போல சீமா இதே கூட்டத்தை கூட்டுறாரு. இதே கூட்டம் சீமாங்கிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்தா இப்போ அவரோட பல ஆயிரம் கோடி இருக்குது. அது வேறு விஷயம். காளியம்மாளிடம் இந்த பணத்தை கொடுத்தா காளியம்மா கூட்டுங்க. தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஆவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. கட்சி தலைமை கொண்டு 50 கோடி ரூபா கொடுத்தா எம்எல்ஏ, 50 கோடி ரூபா கொடுத்தா எம்பி. இதான் தமிழ்நாட்டு அரசியல். இதே கூட்டத்தை யாரிடமும் 50 கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த கூட்டத்தை கூட்ட முடியும். இது காசு வாங்காம வந்து காசு வாங்கி விட்டு வந்த கூட்டம் தான். 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற விஜய் பந்தலே போடலை, தண்ணி பாக்கெட் இல்லை, சாப்பாடு இல்லை, சோத்து பொட்டல இருக்கா? இது மாநாடுன்னா என்ன? கேரவன் வேலை அப்படியே வந்து ரேம்ப் வாக்கு போயிட்டு ஒரு என்ன அந்த பேச்சில் சாராம்சம் என்ன? மக்களுக்கு என்ன செய்தி? ஒரு செய்தியுமே இல்ல. 67 அதே போல 77 மாதிரி 2026 வரும்ன்றாரு. என்ன வரும்? நீ சார் உங்களுடைய கொள்கை என்ன? ஒரு கொள்கை பாட்டு உன்னால பாட வைக்க முடியுதா? பாட்டு நாங்க என்ன பாட்டு? இதா பாட்டு சினிமா பாட்டா? ரிக்கார்ட் டான்ஸ் முக்காப்புலா பாட்டே போட்டிருக்கலாமே. என் கொள்கை என்ன? திராவிட இயக்க மேடைகள் என்ன பாட்டுன்னு தெரியுமா? ரத்தம் அப்படியே கொதிக்கும். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடானா ஒவ்வொரு முறுக்கேறும். இங்க என்ன சினிமா பாட்டு போட்டு இதுதான் கொள்கை பாட்டா? விஜய் கம்பெனியுடைய கணக்கு புள்ள வெங்கட்ராமன் தான் அந்த கட்சியின் பொருளாளர். விஜய் பேசும்போது எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறான். பார்த்தீங்களா பின்னாடி? பண்ணை அடிமைகள், பண்ணை கூலிகள். ஜெயலலிதா பேசும்போது கூட அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த மாதிரி உட்கார வச்சிருக்கும். இல்ல அவங்க ஜெயலலிதா மேடை கொஞ்சம் ஒசரமா போட்டு கீழே உட்கார வைப்பாங்கன்ற ஒரு பார்வையெல்லாம் விமர்சனமா வச்சாங்க சார். மேடையிலே அந்த மாதிரி உட்கார வச்சு சார். ஜெயலலிதாவை விட நீங்க ஒரு சர்வாதிகாரி யாருமே பார்க்க முடியாது. திரும்பி பார்த்தா அவனுடைய வரலாறே முடிஞ்சு போச்சு. சிரிச்சா அவனுடைய சந்ததியே வாழும். எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுதான் அடையாளம். முறைத்தால் அவன் சந்ததி முடிஞ்சு போச்சு. சிரித்தால் அவன் 1000 தலைமுறைக்கு தேவையான சொத்தை சேர்த்துருவான். இதுதான் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்குமான. நீ அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய ஐஆர்எஸ் அருண்ராஜ் நிற்கிறார். இவர் பேச ஆரம்பிச்சது நின்றுட்டே இருக்க. பார்த்தீங்களா பின்னாடி கேமரா காமிக்கிறான் சார். அது யாருமே உட்காரல. தலைவர் பேசுறாங்க. என்ன தலைவர் பேசுறாங்க? ஏன் மண்டி ஓட்டிட்டு உட்காந்துருக்கலாமே? மண்டி போட்டுக்கலாமே? இல்லை கையை கட்டிட்டு பல்கி எந்திரிக்கிறாங்க சார். நீங்கள் எல்லாம் இன்னும் தாவேக்கா மாதிரி பேசுறீங்க. ஒரு கட்சியின ஜனநாயகம் முதல் இருக்கணும், புரிஞ்சுங்க. ஒரு கட்சியின் மாநாடா தானே இது நடந்திருக்கு. அப்போ நான் என்ன விசிலிச்சான் கூட்டம் நான் சொல்கிறேன் சார்? ஒரு கட்சி தலைவர் பேசும்போது சேர்லேருந்து ஒரு நின்று இருக்கான அதுக்கு பேர் கட்சியா? கம்பெனி. அது என்னது? புரோட்டா கடை. விஜயினுடைய சினிமா கம்பெனி தான் அது. நீங்கள் ஒரு மேடையில் விஜயோடு எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? மொத்தம் ஒரு 9-10 பேர். 9-10 பேர். விஜய் பேச ஆரம்பிச்சு 9 நின்று இருந்து பார்த்தீங்களா இல்லையா? எல்லாரும் நின்று இருந்தாங்க. அப்போ இதுக்கு பேர் கட்சியா விஜயுடைய கார்பரேஷன் கம்பெனியா? சொல்லுங்க. அப்போ என்ன உங்களுக்கு ஜனநாயகம் இருக்கு? எழுதி கொடுத்ததற்கு ஆள் இல்லைங்க. விஜய்க்கு எழுதி கொடுப்பதற்கு கூட ஆள் இல்லை. நான் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் இலவச கல்வி சொல்ல முடியுதா உன்னால? நீட்டை ஒளி என்ன? நீட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இலவச கல்வியா? பொத்திக்கும். எவ்வளவு செய்தி தெரியுமா? கல்வி கொள்ளையர்கள் பூரா ராத்திரி தூங்க மாட்டான்.
இல்ல சார், இன்னைக்கு அதிகார மையத்தை மோடியே பெயர் சொல்லியே சார் எல்லாரும் சொல்றான் சார். மைக் கிடைச்சதுன்னா என்ன, மைக் கிடைச்சதுன்னா கடைசி தொண்டன் இருக்கான்ல அவன். எனக்கு திருப்பூர்ல கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய கோட்டை திருப்பூர், சிபிஎம்லாம் பல ஆயிரம் பேர் இருப்பான். அங்கே ஒரு 3 குச்சி, ஒரு சேப்பு சட்டை போட்டிருப்பான், ஒரு மைக் இருக்கும், அதில் 2 கம்யூனிஸ்ட் கட்சி கொடி பறக்கும். ஜார்ஜ் புஷ்ஷை எச்சரிக்கிறேன், பீடி துண்டு பீடி தான் வச்சிருப்பான். யாரை எச்சரிக்கிறாரு? அமெரிக்க ஏகாதிபத்தியமே ஒழித்து கட்டுவேன். 3 குச்சி, ஒரு மைக், ஒரு மெக்கா போகணும். பீடிக்கு தீப்பிட்டி இருக்காது, தோளார் வச்சு தீப்பிட்டி கொடுங்க தோளார், பாதி குடிச்சிட்டு சோப்பில் வச்சுக்குவான். அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கார தொண்டை என்ன சொல்லுவான்? ஜார்ஜ் புஷ்ஷை எச்சரிக்கிறாங்க. இதே கதை தான் விஜய் எச்சரிக்கிறது. யாருக்கு பூச்சுத்துறீங்க? உங்களுக்கு பின்னால் ஜோசப் விஜய்க்கு பின்னால் கிறித்துவ மிஷினரிகள் நிறைய பணம் கொடுக்குறான். நிறையா எதுக்கு? டிஃபன் சாப்பிட்றதுக்கு, புரோட்டா சாப்பிட்றதுக்கு. எதுக்கு? இந்த மாநாட்டுக்கான செலவு சார். சரி, அப்போ மோடி எச்சரிச்சு தான் ஆகணும். 3.5% கிறித்துவ மிஷனரிகள் விஜய் ஆதரிக்குது. அதான் மோடி எதிர்க்கிறார். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு சார். சோழியம் குடுமி சும்மா ஆடாது. இதுதான் ஏன் முஸ்லீம்களுக்கு ஆதரவா நீ பேசுற? மோடியை எதிர்த்தால் முஸ்லீம் வாக்கு வரும், கிறித்துவ மிஷனரிகள் பணம் கொடுக்கும். இல்ல சார், திமுகவை வீழ்த்துவன்றாரு. எதுக்கு நான் யாருக்கும் அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல ஒரு திரைமறைவுகளை கூட்டணி வச்சுட்டு இருக்கிறவங்க வேற பிஜேபி திமுக மாதிரி எல்லாம் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் தனித்துவமா வரேன். அதே போல நான் கட்சி தொடங்கிட்டு எல்லா வீட்டுக்கும் போல, நான் ஏற்கனவே எல்லார் வீட்டுக்கும் போனவன், அதனால நான் இப்போ வரேன் அப்படின்றாரு. எல்லாம் சரி, உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? மொத்தமும் கொள்கை தான், மேடம் முழுக்க கொள்கை தான். எல்லாருக்கும் இது பண்ணார்ல, மரியாதை பண்ணார்ல, பூ தூவி மரியாதை செலுத்தினார்ல கொள்கை தலைவர்கள். அதான் கொள்கை. ஆமா. பெரியார எத்தனை படத்தில் காமிச்சிருக்கீங்க? அம்பேத்கரை எத்தனை படத்தில் காமிச்சிருக்கீங்க? இன்னைக்கு காட்டுறாரு சார். இன்னைக்கு அவருக்கு வேலையே இல்ல. 25 வருஷம் காட்டவே இல்ல. இன்னைக்கு 50 வயசு ஆச்சு சார். இன்னைக்கு 25 வருஷம் ஆச்சு, வேலையே இனி இல்ல. இதான் வேலைன்ற முழு நேரம் வேலை தான். அது 25 வருஷம் கழிச்சு. நீங்க கொள்கை என்பது ஊனோடு உயிரோடு ரத்தத்தோடு வரக்கூடியதுதான் கொள்கை. சரி, மாநாடு வந்து 5 தலைவர்களை வைத்து பூ தூவிட்டு அடுத்த நாள் காலையில போட்டோ கழட்டி பின்னாடி செவத்துக்கு பின்னாடி வச்சுட்டு சினிமாவுக்கு ஜனநாயகனுக்கு படத்துக்கு ஷூட்டிங் போயிடுறது. இல்ல இப்ப முடிஞ்சிருச்சுன்னாரு ஒட்டுமொத்தமா. இனி இதான் வேலை எனக்கு அப்படின்றாரு. இந்த வேலையை செய்வதற்கு அவருக்கு 50 வயசே இருக்கு. 50 வயசு, வேற வேலை இல்லை, எவனும் படம் எடுக்க ஆள் இல்லை. படம் எடுத்து பூரா தற்கொலை செத்து போயிட்டான், குஞ்சு 3 காணாமல் போயிட்டான், ஆஸ்கர் பிரின்ஸ் மூடிட்டான். படம் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை, படம் எடுப்பதற்கு ஆளே இல்லை. இனி படம் பண்ணுவதற்கு தான் தொழில். சரி, பொண்டாட்டி புள்ள எங்கய்யா? இல்ல சார், என்ன இல்ல சார், இல்ல 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 தேவையில்லை. இல்ல உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவை இருக்கு. இவ்வளவு மாநாட்டுக்கு உங்களுடைய மனைவியும் மகனும் எங்க? அவங்க தாய் இல்ல அது அவங்க, நீங்க அவங்க அப்பா உட்காந்துட்டே இருக்காரு. மகன் நம்மளை பார்ப்பானா பார்க்க மாட்டானா, எந்திரிச்சா நம்மளை பார்க்காம போயிட்டானா மரியாதை குறைவா போயிருமான்னு அவங்க அப்பா உட்காந்துட்டே இருக்காரு. பார்த்தீங்களா? ஏன்? அதுதான் அவங்க அப்பா. கடைசியா வேண்டா வெறுப்பா அவர் எந்திரிக்கிறாரு, இவர் வேண்டா வெறுப்பா அவர் கட்டி பிடிக்கிறாரு. சார் 1 கோடி பேர் பார்த்துட்டு இருக்கான் சார் டிவியில். இதுதான் விஜய். கடலூர் ஜோசியர் சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நீ பிரம்மச்சாரியாகவே வாழ், உன் பொண்டாட்டி புள்ள அப்பா அத்தை யாரையும் சேர்த்துக்காத, முதலமைச்சர் ஆயிடலாம். இதுதான் கடலூர் சந்திரசேகர் சொல்லி கொடுத்த மந்திரம், ஜோசியம், தந்திரம். இதுதான் இப்போ ஜோசப் விஜய் கடைபிடிக்கிறார். இந்த திட்டம் முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிருமா? இல்ல, அது தனிப்பட்ட வாழ்க்கை. நீங்க சொல்றது தனிப்பட்ட சார், அரசியலுக்கு வந்துட்டீங்க, என்ன தனிப்பட்ட வாழ்க்கை? நீங்க செய்யற தவறெல்லாம் பேசக்கூடாதா? பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு கல்லில் அடிப்பான், சொல்லுல் அடிப்பான், முள்ளுல் அடிப்பான், கண்ணாடி சில்லில் அடிப்பான். பெரியார் படாத கல்லடியா? பெரியார் தலையில போட்டு நொறுக்காத 1 வாரம் சேகரிக்கப்பட்ட மலச்சட்டியை தலையில் அடிச்சிருக்காங்க. நீ 3ஆம் தர சினிமாக்காரன், நீ இவ்வளவு பேருக்கு நன்மை செய்வதாக சொல்லுகிற விஜயுடைய மாநாட்டில் மனைவியும் மகனும் எங்கே? இதை கட் பண்ணா போடணும். அப்போ
ஒரு குடும்பத் தலைவனாக இருக்க தகுதி இல்லாத உனக்கு எப்படி நீ ஒரு அரசியல் தலைவனாக வருவதை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வான்? முதல்ல குடும்பம் தான் சார் சமூகம். ரைட் சார். சமூக அமைப்பு என்பதை குடும்பம் தான். பல குடும்பங்கள் சேர்ந்தா ஒரு சமூக அமைப்பு. உன்னுடைய மகனும் மகளையும் இந்த மாநாட்டில் காமிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் வரல? உன்னை அவர்கள் புறக்கணித்து விட்டார்களா, நீ அவர்களை புறக்கணித்தாயா? அதுதான் முதல் விஷயம். நாளைக்கு அது குடும்பம் வந்துருச்சு, குடும்பத்தை மேடையில் ஏத்திட்டாரு பாருங்க அப்படின்ற ஒரு அப்பா அம்மா யாரு? அவங்க குடும்பம் இல்லையா? சார் கருணாநிதி கூட்டம் நடத்துனா ஒரு 100 பேர் உட்காந்துருப்பான். யாரு? பக்கத்து வீடு, எழுத்து வீடு, 3வது வீடு, 4வது வீடுன்னு கும்பலே உட்காந்துருக்கு. இதெல்லாம் சகஜமாகி போச்சு. அறிவாலயத்தில் நடந்தாலும் சரி, அமெரிக்காவில் நடந்தாலும் சரி, எங்கே அவ்வளோ கும்பல் உட்காந்துருக்கு. சசிகலா ஜெயலலிதா நடத்துனா சசிகலா கும்பல் ஒரு கார்பரேஷனாக உட்காந்துருக்கு. மன்னார் குடி அங்கே உட்காந்துருக்கு. அப்போது இதெல்லாம் இவர்களுடைய அறுவடையை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு திமுக அதிமுக மாற்று தலைவனாக பார்க்கப்படுகிற நீ உன்னுடைய சொந்த குடும்பத்திலேயே பஞ்சாயத்து இருக்க. அப்போ நீ எப்படி மக்களுக்கு தலைமை தாங்குவா? இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் அவர் நம்பி வருதே சார். அவர் அரியணை ஏறணும்னு சொல்றாங்க. இல்ல அதாவது இதெல்லாம் சொல்றாங்க. அதாவது மாலை நேரம் தான் மாநாடு, கூட்டமே மாலை தான் தொடங்குது. நேற்று இரவுல இருந்தே அங்க போய் காத்திருந்தாங்களே. இன்னைக்கு பாருங்க, முழுக்க ஒரு நாள் முழுவதும் அங்கேயே தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. தஞ்சா வேகாத வெயில், குடிக்க தண்ணி கூட இல்லை, சோத்து பொட்டலம் இல்லை, புளி சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் இல்லை. 200 கோடி ரூபா வாங்குற நீ கடைசி நேரத்தில் கேரவன் வேனை விட்டு இறங்கி பஞ்சாப் பவுன்சர்களோடு, உள்ளூர் பவுன்சரே கிடைக்கல. எல்லா சினிமா தரம், எல்லா சினிமா தரம். ஒரு தலைவன் இப்படிதான் சார் இருப்பாரு. அதான் நீங்க பார்த்த தலைவன்லாம் அப்படித்தான் இருப்பான். உங்களுக்கு தெரிஞ்ச தலைவன் பூரா இப்படி தான் இருப்பான். 34 வயசில் நீங்கள் பார்க்குற தலைவன் பூரா இப்படி தான் செயற்கையாக இருப்பான். கேரவன் வேனில் தான் அரசியல் இருப்பான். அது அல்ல. தலைவன் எங்கேருந்து வர்றான்? அடி மிதி 9 வருஷம் ஜெயிலில் இருந்தார் காமராஜர். பெரியார் வாழ்நாள் முழுக்க சிறை போகாத சிறையே இல்லை. பெல்லாரி சிறையில் ஆங்கிலேய அடக்க முடியாத குற்றவாளிகளை பெல்லாரி சிறையில் தான் போடுவோம். அங்கிருந்தா பெரியார் அரசியலுக்கு வர்றாரு. கக்கன் அங்கிருந்தா வர்றாரு. ரெட்டமலை சீனிவாச, ஐதாச பண்டிதர், அத்தனை பேர் அங்கிருந்தா வர்றான். ஆனால் கேரவனில் வேனில் இருந்து வருகிற தலைவர்களை இந்த தமிழ்நாடு இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. கேரவன் ஜெயலலிதா முடிய பிடிச்சி சேலையை இழுத்து ஜாக்கெட்டை பிச்சு துரைமுருகன் குத்தி அப்புறம் அடுத்த நாள் காலில் கால் விழுந்துட்டார். அது வேறு விஷயம். யார் காலில்? ஜெயலலிதா காலில். யாரு? துரைமுருகன். இது என்ன புது? ஆமாம், எல்லாம் புது. நீங்கள் கேட்குறவங்க எல்லாம் புதுசாக தான் இருக்கும். ஜெயலலிதா விட்ட கையில் காலில் விழுந்து, அம்மா தாயை நான் இதை உங்கள்கிட்ட செய்யலைன்னா நான் கருணாநிதி கட்சி விட்டுன்னு விரட்டிடுவார். நான் அங்கிருந்தே உனக்கு தேவையான உதவிகளை செய்கிறேன்னு காம்ப்ரமைஸ் ஆனவர் தான் துரைமுருகன். இல்லைன்னா ஜெயலலிதாவை முடிய பிடிச்சி சேலையை பிடிச்சிட்டு இருந்துட முடியுமா? கேபி ராமலிங்கம் ஜெயலலிதாவை அந்த இராணுவ ஒன்றிலிருந்து விரட்டி விட்டதுக்காக காவல்துறை இன்ஸ்பெக்டராக இருந்த அவருடைய தம்பி இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆனார்னு தெரியல. தெரியுமா? கேபி ராமலிங்கம் கேபி சொந்த தம்பி ஈரோட்டில் இருந்து இன்ஸ்பெக்டராக இருந்தவர் என்ன ஆனார்னே தெரியல. வருஷம் எவ்வளோ ஆச்சு? வரலாறு தெரிஞ்சுக்கங்க. வரலாறு ரொம்ப கடுமையானது, பயங்கரமானது. இல்லை சார், தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் உங்களுடைய பார்வை என்னன்னா, பாசிசம் பாஜக, பாய்சன் திமுக, அதாவது திமுக வேண்டாங்க அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா? அதை சொல்லியிருக்காரு, பேரெல்லாம் கொடுத்துருக்காரு. பாசிசம் பாஜக, பாய்சன் திமுக நேரடியாக அட்டாக் பண்ணுறாரு. இல்லைங்க, அது சொல்லல ஒரு விஜய் யாரு தெரியாமல் போயிடும். சரி, இது ஒரு ஃபேஷன். இது ஒரு பாஜகவை திட்டுவதும் திமுகவை திட்டுவதும் அரசியலுக்கு வர்ற அத்தனை பேருக்குமே அடிப்படையான தேவை. ஏன்? திமுக தான் தமிழ்நாட்டு பாசிசம், பாஜக தான் இந்திய பாசிசம். அது எல்லாருக்கும் தெரியும். அதான் அவர் சொல்லுகிறார். உன்னுடைய நோக்கம் என்ன? நீ ஆட்சிக்கு வந்தால் எதை செய்வ? விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத கடை. அதெல்லாம் தேர்தல் காலத்துல சொல்லுவார் சார். இப்ப இந்த மாநாட்டுல என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் அணி திரட்டுறாரு, இந்த இளைஞர்கள் எல்லாம் அரசியல் படுத்துறாரு. எல்லாரையும் நீங்க உறுதியா இருங்க, நம்ம தான் வரப்போறோம், நம்ம தான் ஜெயிக்க போறோம் இன்னைக்கு சொல்லி அனுப்புறாரு எல்லாருக்கும். அதான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இதுவெல்லாம் மாநாடு. மாநாடுனா அந்த தொண்டனை 3 நாள் அரசியல் வகுப்படுக்கணும். இப்ப எடுத்துதான் அமைச்சிருக்காரு. ஓ, இதான் அரசியலா? இதான் மாநாடா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டான்ல. விஜய் பார்த்துட்டு வீட்டில் பார்த்தோன்னே கிளம்பிட்டான். எவ்வளோ பெரிய கொள்கை தலைவன்.
கேஸ்ட்ரோவை பார்த்தோன்னே கிளம்பி போயிட்டான், சேகுவரை பார்த்தோன்னே கிளம்பி போயிட்டான், மார்க்ஸை பார்த்தோன்னே கிளம்பி போயிட்டான், ஏங்கல்ஸை பார்த்தோன்னையா, லெனினை பார்த்தோன்னையா. எத்தனை புரட்சி, எத்தனை உயிர், எத்தனை தியாகம், எத்தனை துப்பாக்கி சூடு, தேசிய தலைவன் எத்தனை 15 நிமிஷம் அப்படி ஒரு ராம் பாக்கு, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு பாதி இங்கிலீஷு, இந்தியை சேர்த்தாம விட்டார். முடிஞ்சா எல்லாம் போ நாட்டை பிடிச்சிடலாம். இது வாங்க அரசியல். இது சினிமா ஷூட்டிங், சினிமா ஷூட்டிங். இது இது அரசியல் அல்ல. நாட்டை பிடிப்பன்ற நாட்டை எந்த காலத்தையும் வீட்டையே பிடிக்க முடியாது, வீட்டையே பிடிக்க முடியாது. சஞ்சய், சங்கீதா, அவருடைய மகள் 3 பேருமே அப்பாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் இதற்கான அர்த்தம். அப்போ இவர் எப்படி நாட்டை பிடிக்க முடியும்? இந்த ரஜினி கூட்டம் இதே கூட்டம் வரும். விஷால் ரெட்டி ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணா இதே கூட்டம் வரும். யாரு இது? விஜயே அரசியல் தலைவராக்கணும், அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு வந்த கூட்டமா பாக்கலையா நீங்க? இல்ல இல்ல, ரசிகர் எதுக்கு வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க எல்லாரும்? விஜய பாக்குறக்கா வந்தான். அத ஏறி கூச்சி எட்டி கூச்சி வந்த கதையெல்லாம் பார்த்தோமா இல்லையா? இது விஜய பக்கத்துல இருந்து பார்த்தோம், அவ்வளவுதான். நான் ஒரு நண்பருடைய ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்க இருக்கிற பெண்களை பூரா விஜய்னாக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம், விஜய் சினிமாவுக்கு போறதை போல. அப்போ எதுக்கு ஓட்டு போடுறோம், ஏன் ஓட்டு போடுறோம், இந்த ஓட்டினுடைய வலிமை என்ன அவர்களுக்கு தெரியல. அப்போ இதுதான் விஜயினுடைய பலம். ஆனால் இந்த பலத்தை வைத்துக்கொண்டு அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது, அதுதான் பலவீனம். அவர் அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு எல்லாம் கொடுக்க போறேன் அப்படின்னு எல்லாம் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. இந்த ஆஃபர் யார் யார் வருவாங்க, யார் வரமாட்டாங்க அப்படின்றதெல்லாம் அவர் சொல்ற வார்த்தை சஸ்பென்ஸ் சஞ்சாரம் செய்யுங்க, அப்படியே சஸ்பென்ஸா வச்சிருப்போம், நடக்கும் பாருங்கன்றாரு. இவர் கொடுக்குற ஆஃபருக்கு இணங்குவாங்களா, வருவாங்களா, என்ன நடக்கும்? இல்லைங்க, பல தடவை பேசியாச்சு. இவர் கடைசியா ஏடிஎம்கே பாஜக கூட்டில் இணைவதை தவிர இவர் வழி இல்லை. இல்ல பிஜேபி தான் முடிச்சு எதிரின்றாரு. கருணாநிதியை விட கொள்கை எதிரின்னு பிஜேபி சொன்ன தலைவர் உலகத்திலேயே இல்லை. வாஜ்பாய்க்கு வலதுபுறம் இடதுபுறம் இருந்து ஆர்எஸ்எஸ்ஐ ஆதரித்து, அது ஒரு சமூக இயக்கம், அது ஒரு சோசியல் ஜஸ்டிஸ், அதை ஆதரித்து திமுக தொண்டம் போய் வேலை செய்து சொன்ன அதே கருணாநிதி தான். கருணாநிதியே கவுந்த பிறகு விஜய் கவிழ்வதற்கு ஒன்றுமே இல்லை. 99 கருணாநிதி என்ன சொன்னார்? ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம், ஆர்எஸ்எஸ்ஐ ஒழிப்பதா என்னுடைய வேலை என்பதான் பெரியாரிடம் கற்றுக்கொண்டது. இந்த கருணாநிதியே கவிழ்ந்து போன போது இந்த விஜய் அரசியலே தெரியாது, ஒண்ணுமே இல்லையே. மாநாட்டில் இத்தனை செய்தி இருக்கு, ஒண்ணுமே இல்லையே. காவிரியை மீட்போம், கடைமடை விவசாயி 1000 பேர் சாவுறா, கடைமடை 100 கோடி ரூபா தூர்வாருக்கு இல்லாமல் 100 டிஎம்சி தண்ணி கடை, அது அது தெரியாது, எவ்வளவு எழுதி கொடுக்கலையா சார்? அதெல்லாம் இப்ப காவிரியோ கடைமடையோ முல்லை பெரியாரோ எல்லாத்தையும் அந்தந்த ஊருக்கே போய் பேச போறாரு சார். அடுத்த பையனும் அதான்றாரு. அடுத்த வருஷம் கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் போய் பேசுவாரு, அதுக்கு அடுத்த வருஷம் கேட்டா அடுத்த வருஷம் முல்லை பெரியார் போவார். கேரவன் வேணை விட்டு இறங்காத தலைவர்களை தான் நம்ம பார்க்குறோம். எத்தனை சல்சாப்பு சொன்னாலும் விஜய அரசியல் தலைவனாக ஓட்டு விழுகும். இங்கே முட்டாள்கள் ஓட்டு போடுறான், அயோக்கிய ஆட்சிக்கு போகிறான். ஆனால் ஆட்சிக்கெல்லாம் போவதற்கு எம்ஜிஆர் படத்தை காமிச்சா எல்லாம் நடக்கும். எம்ஜிஆர் பாட்டே பாடினார், எம்ஜிஆர் பாட்டை காமிச்சா அதான். ஏன்னா எம்ஜிஆரை காமிக்காமல் இங்கே அரசியல் பண்ண முடியாது. சரி, அத்தனை சினிமாக்காரனா ஒரு பெரிய அடையாளம் எம்ஜிஆர் தான். ஆனால் எம்ஜிஆர் தொண்டம் பூராமல் எம்ஜிஆர் கட்சியில் தான் இருப்பான். எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி ரெட்டை இலை இருக்குது. அந்த ரெட்டை இலையோடு இணைந்து கொள்வதா விஜய்க்கு எதிர்கால அரசியலை தவிர ரெட்டை இலை வாக்கு எம்ஜிஆர் தொண்டை எங்கே வரமாட்டான், விஜய்கிட்ட வரமாட்டான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் அதிமுகவை பேசாமலேயே தவிர்க்கிறார் சார். அது திரும்ப திரும்ப அதையே செஞ்சு அதான் சார். அதாவது சஸ்பென்ஸாக சஞ்சாரம் செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன் ஏடிஎம்கேவை, கடைசியாக நாங்கள் போய் செட்டில் ஆயிடுவேன், அதுதான் எனக்கு பாதுகாப்பான இடம். இதுதான். நீங்கள் அப்படியே இப்போ ஏடிஎம்கேவை என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் வர்றாரு, அப்படியே ரிவர்ஸில் வர்றாரு, அதுதான் வச்சு பேசுறாரு.
திமுகவை பேசுற மாதிரி ஏடிஎம்கே பேசுறதே என்ன பிஜேபியை வந்து கைட்டி விட்டுவாங்க நான் இருக்கேன்றாரா? அதுதான் எடப்பாடி முடியாண்டு பிஜேபியோட சேர்ந்துட்டாரு. சரி, இப்ப என்ன சொல்லுவாருன்னா, நான் கூட்டணி அதிமுகவோடு தான், பிஜேபியோடு கிடையாது. அது பாய்சன் தான். இப்படி அதிமுக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொள்வதை தவிர விஜய்க்கு வேறு எந்த வாய்ப்பு இல்லை. இந்த மாநாட்டின் மூலமா விஜய் ஒரு பரபரப்பு அரசியல் ஏதேனும் கொடுத்திருக்காரா? அந்த மாதிரி ஏதேனும் இருக்கா இதுல? அதாவது நான் இந்த ஒரு செய்தியுமே இல்லை. கொங்கு ஈஸ்வரன் நடத்துகிற மாநாடு இதை விட கூட்டம் வந்திருக்கு. எங்க நாமக்கல்ல நடத்துகிற மாநாடு சார். இல்லை சார், மற்றவர்கள் கூட்டும் கூட்டத்திற்கும் விஜயனுடைய இந்த மாநாட்டு கூட்டத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. இளைஞர்கள் கூட்டம், அடுத்து வாக்கு செலுத்த போற கூட்டம். இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு அவர் என்ன மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுக்க போகிறார், இந்த கூட்டத்தை எப்படி அரசியல் படுத்த போறார், அதுதான் நான். அதாவது வந்த கூட்டத்துக்கு அரசியலே தெரியாது, அதனாலதான் விஜய் ரசிகரா வர்றான். இல்ல ரசிகர் இல்ல தொண்டர்னு சொல்லுன்றாங்க. இன்னைக்கு காலையில இருந்து பேசின நிறைய பேரை பார்த்தோம். இனி எங்களை தொண்டர்னு சொல்ல, ரசிகர்னு சொல்லாதீங்க, நாங்களாம் அடுத்து கட்சின்றாங்க அவங்க. இல்ல என்ன கட்சி, என்ன கொள்கை, என்ன நோக்கம் சார்? அவங்க கொள்கை தமிழ் தேசியம் தெரியுமா, திராவிட தேசியம் தெரியுமா, இந்திய தேசியம் தெரியுமா, இல்ல பாஜகவுடைய பிற்போக்கு தேசியம் தெரியுமா, என்ன தெரியும்? கெட்டி குதிச்சு மேடையில் போய் துண்டை போட்டு மாலையை போட்டு வந்துட்டான் தலைவன். இது அரசியல், அது அரசியல் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி மீட்டிங்கில் பார்த்துருக்கீங்களா? அப்படியே உட்காந்துருப்பான், அழட்டிக்கவே மாட்டான். மாநாட்டில் நீங்க தட்டெடுத்துனா நல்லகனும் வரிசையில் நிற்பார், சாப்பாண்டின்னு வரிசையில் நிற்பார், மாணிக்கும் வரிசையில். புது பசங்க சார், இப்பதான் அரசியலுக்கு வராங்க, அவங்க அரசியல் படுத்தப்படணும். அடுத்து சினிமாவில இருந்து அரசியல் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அது ஆதவர்ஜுனா தான் அரசியல் படுத்துவார், அருண்ராஜ் அரசியல் படுத்துவார், இவர்கள் தான் அரசியல் படுத்துவாங்க. எந்த சட்டரசியல் நின்றுட்டு இருக்காங்க, உட்கார்தான் கட்சி நீக்கிடுவான். யாரு? புஷி. புஷியும் தான் நின்றுந்தார். அல்ல, புஷி முதல்ல எந்திரிச்சே புஷி தான். நீங்கள் சசிகலா வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு கூட்டம். அப்போ எல்லாத்தையும் வர சொல்லுவோம், இந்த அம்மா எல்லாம் வந்தது, நம்ம கட்சியை தலைவர் கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் தான் அதுக்கு தலைமை. அம்மா மௌனமாக இருக்காங்க, இவங்கெல்லாம் கெஞ்சுறாங்க. அதெல்லாம் நடிப்பு, அவ்வளோ நடிப்பு. அப்போ இந்த அம்மாவுக்கு எல்லாம் வணக்கம், ஜெயலலிதா படத்துக்கு பூவை போட்டு வணக்கம் சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அம்மா ஜெயலலிதா பக்கத்தில் நிற்கிது. முதல் ஆள் போய் பூவை போடுறாரு ஓபிஎஸ். ஜெயலலிதா சசிகலா காலில் விழுவாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாரு. ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு, காலில் விழுகினா மந்திரி கிடைக்காரு, டக்குன்னு கால் விழுந்துட்டார். பின்னாடி போகிற 35 பேரும் காலில் விழுந்தாங்க. ஓபிஎஸ் தொடங்கி வச்சார். இதுதான் புஷி. எல்லாம் எதிர்ச்சிருக்கப்பா. ஒரு மேடையில், மேடை நாகரிகத்தில் படி ஒரு தலைவர், அங்கே இருக்கிற வெங்கட்ராமன்லாம் அவருடைய அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், சினிமா கம்பெனி அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், இப்போ பொருளாளர் சார், கட்சிக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்குறாரு. ஆமாம், அதுதான். கார் ஓட்டின டிரைவரு, அடுத்து பொதுச் செயலாளர், போக்குவரத்துறை அமைச்சர் ஆயிடுவார். சினிமாவில் அவர் அக்கௌண்ட்ஸ் பார்த்தாரு, இப்போ அரசியலில் பொருளாளர் ஆகிட்டாரு. ஆமாம். நீங்கள் திராவிட இயக்கத்தில் பஸ்ஸில் போக காசு இல்லாத பஸ்ஸை பார்த்துட்டு போனவங்களாம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், வருவாய் வருமானு பார்த்துட்டு இருந்த போகிற வருவாய்த்துறை அமைச்சர். பாண்டியன், எந்த பாண்டியன், பழக்கடை பாண்டியன் ஒருத்தருந்தார் எம்ஜிஆர் காலத்தில் மதுரையில். அங்கே மூட்டை தூக்கி கொண்டு இருந்த, அதில் குறை சொல்லலை, சுமை தூக்கும் தொழிலாளி செல்லூர் ராஜு அமைச்சர். இல்லை, நல்ல விஷயம் தானே, மேலே வந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம். அப்போ அதே மாதிரி தான் இவர் அக்கௌண்ட்ஸ் பார்த்துருந்தாரு, வந்துட்டாரு. இப்போ அங்கே இருக்கிற புஷி ஆனந்த் விறகடை வச்சுருந்தார் எங்கே, பாண்டிச்சேரியில். அவர் ஒட்டுமொத்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சர். இப்படி தான் வரும். மேடையெல்லாம் உட்காரவே கூடாது, நின்றுட்டே இருக்கணும். ஆதவர்ஜுனா லாட்ரி தொழில், கள்ள லாட்ரி அடித்து பல மாநிலத்தில் மாமனார் பேரில் வழக்கு இருக்குது, அவர் தான் லாட்ரி அதிபர். நீங்கள் அதெல்லாம் விடுங்க. மேடையில் ஒரு மரியாதை கொடுத்து இந்த தலைவர்களை அமர வைப்பதற்கு கூட அங்கே ஆள் இல்லை. பார்த்தீங்களா, சகோதரி 2 பேர் உட்பட அத்தனை பேரும் விஜய் பேச ஆரம்பித்த பிறகு எந்திரிச்சிட்டாங்க. புஷி எந்திரிச்சாரு, புஷி எந்திரிச்ச பிறகு அவ்வளோ எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஆதவர்ஜுனா வரை இந்த மானங்கட்ட பொழப்புக்கு பேசாமல் போய் வேல்முருகன் கட்சியில் சேர்ந்துக்கியா. சுயமரியாதையோட உள்ள கட்சி அது. தமிழக வாழ் உரிமை கட்சி, சீமாட்டு அத்தனை பேர் அங்கே தான் போகிறாங்க. அது ஒரு சுயமரியாதையான கட்சி, தமிழ் தேசிய கட்சி. அங்கே போய் சேர்ந்துக்குங்க. அங்கெல்லாம் இப்படி நிற்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. சுயமரியாதை அங்கே நிறைய
டன்னு கணக்காக இருக்குது. இப்போது நீங்கள் விஜய் திரும்பினா எந்திரிச்சுக்கணும். IRS அதிகாரி அருண்ராஜுக்கு இது ஒரு பொழப்பா? உன்னுடைய படிப்பு என்ன, உன்னுடைய தகுதி என்ன? விஜய் பேசுகிறவர் நின்றுட்டுருக்கார். ஜெயலலிதா மேடையில் கூட ஜெயலலிதா தன்னுடைய சக கட்சி தலைவர்களை, தன்னுடைய கட்சி தலைவர்களை ஒரே சேர் தான் போடும் அந்தம்மா. சில இடங்களில் நீங்கள் சேர் போட்டால் அதில் உட்கார்ந்துருப்பாங்க. ஜெயலலிதா பேசும்போது உட்கார்ந்துருப்பாங்க சார். வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்த பெரிய தலைவர் சங்கராச்சாரியை பிடிச்சி போட்ட பிறகு 3 பிரதமர், 2 ஜனாதிபதி, முன்னாள் இன்னாள் 5 பேர் கெஞ்சினாங்க. இந்த அம்மா மேடையில் தலைவரை உட்கார வச்சுருக்கோம். விஜய் மேடையில் அந்த தலைவர் நின்று கொண்டு இருக்கிறாள்ன்றா அந்த கட்சியினுடைய ஜனநாயகத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை விஜய் விரும்பினாரா என்னன்னு தெரியல, அவங்களா கூட எந்திரிச்சு இருந்திருக்கலாம். இல்லைங்க, விஜய் விரும்பினார், அதனால தான் எந்திரிச்சிருக்கிறாங்க. விஜய் உட்கார சொல்லியிருந்தா உட்கார்ந்துருப்பாங்க. எனக்கு நீங்கள் மரியாதை இதயத்தில் வச்சுருங்க, நான் பேசும்போது நீ உட்காருங்க, இப்படி அவர் சொல்லவே இல்லை. அதனால தான் சினிமாக்காரன் கூட அப்படி தான் இருப்பான். அடுத்த 8 மாதம் தேர்தலை நோக்கி பயணப்பட போகிறாரு. என்ன பண்ண போகிறாரு, என்ன அரசியலாக இருக்கும், மாநாடை வச்சு சொல்லுங்கள். இல்லைங்க, பெரிய இது ஒரு கொள்கை கூட்டமே இல்லை, இது ஒரு ரசிகர் மன்றம். இந்த ரசிகர் மன்றம் அரசியல் மயப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. சரி, எம்ஜிஆர் அரசியல் மயப்படுத்தினார். என்னன்னா திமுகவை காமிச்சு அரசியல் மயப்படுத்தினார். அவங்க கூட திமுகலேருந்து வந்தான். எங்கிருந்து வந்தா? திமுக அந்த காலத்தில் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டது அண்ணாவால், பெரியாரால் உருவாக்கப்பட்டு அது அண்ணாவால் மடைமாற்றம் செய்யப்பட்டு அது அன்றைக்கு இருந்த திமுக மாணவர் திமுக பூரா நீங்க பெரிய மேடை பேச்சாளர். அதுதான் சார், இன்னைக்கு அப்படி விஜய்ட்ட யாருமே இல்லையே சார். இன்னைக்கு திமுக அதிமுகவெல்லாம் பார்த்துட்டு அவங்க வேணான்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்கல்ல. வேண்டாம், அதிமுக திமுகவே தெரியாது. அதிமுக திமுக இளைஞர்கள் இருக்கக்கூடிய எந்த கொள்கையும் இல்ல. என்ன தெரியும்? விஜய் ரசிகர்கள் அவ்வளவுதான். விஜய் சினிமாவில் பார்க்குறான். விஜய ஒரு கவர்ச்சி, இனக்கவர்ச்சி, சதை கவர்ச்சி, கிளாமர் வேற. அதை தாண்டி எந்த ரசிகனுக்கும் தமிழ் தேசியம்னா தெரியாது, திராவிட தேசியம் தெரியாது, எந்த தேசியம் தெரியாது. நீங்கள் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகர் மன்றமாகவே இருக்குது. இது அரசியல் மயப்படுத்தவில்லை என்றால் விஜய்க்கு ஓட்டு கிடைக்கும். விஜயகாந்துக்கு ஓட்டு கிடைச்சது, வைகோக்கு ஓட்டு கிடைச்சது, ராமதாஸுக்கு ஓட்டு கிடைச்சது, கருணாநிதிக்கு ஓட்டு கிடைச்சது, எல்லாத்துக்கும் கிடைச்சது. ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. முடியல. யார் பிடிச்சா? யார் பிடிச்சா சொல்லுங்க. யாரும் பண்ணல. விஜயகாந்த் பிடிச்சாரா? இல்ல விஜய் ஏதோ பண்ண போறேன்றாரு. அப்பா இல்ல நம்மளும் ஆட்சியை பிடித்து காட்டட்டுமான்னு சூழலை சவால் விடுறாரு மேடையில. இதே சூழலை நம்ம சிவாஜி ஆட்சியை பிடிக்கிறன்னாரு, சரத்குமார் ஆட்சியை பிடிக்கிறன்னாரு, பாக்யராஜ் ஆட்சியை பிடிக்கிறன்னாரு, டி ராஜேந்தர் பிடிச்சிட்டு தான் இருக்காரு, சரத் குமார் பிடிக்கிறனாரு, விஜயகாந்த் பிடிக்கிறனாரு, பல பேர் நம்ம பார்த்தாச்சு. சரி, வாழ்நாளில் இப்போ அந்த பட்டியலில் யார் வந்திருக்கா? விஜய் வந்திருக்கார். ஆட்சியை பிடிப்பாரா, அதிகாரத்தை பிடிப்பாரா, இல்லை இந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வாரா என்பதை நீங்கள் இந்த மாநாட்டில் போன மாநாட்டில் என்ன சொன்னாரோ அதே பேப்பர் எடுக்கணும், இதில் படிச்சுட்டு போயிருக்கார். அதே பேப்பர் தான். ஒன்றுமே இல்லை. இதுக்கு விஜய் தேவையில்லை. விஜய் தேவையே இல்லை. நக்சல் பாரிகிட்ட போய் கேட்டிங்கன்னா இதை விட அருமையான பல புள்ளிவரங்களை சொல்லுவான். தமிழ்நாட்டுடைய தேவை என்ன? தமிழ்நாடு ஏன் எவ்வளோ பிற்போக்குத்தனமாக இருக்குது? தமிழ்நாட்டில் மக்கள் தொகையில் பாதி பேர் குடிகாரனாக இருக்கான். வட மாநில தொழிலாளிகளை நம்பித்தான் தமிழ்நாடு இயங்குகிறது. ரயில்வே கேட் கீப்பராக கூட ஒரு தமிழன் இல்லை என்கின்ற அரசியலை நக்சல் பாரி சொல்லுவோம். ஆனால் விஜய்க்கு ஒன்றுமே இல்லை. இவ்வளோ ஒரு பேப்பரை போன விக்ரவாண்டியில் வச்சிருந்த தேவரை பேப்பரை சோப்பில் மடித்து இங்கே கொண்டு வந்து படித்து எடுத்துகிட்டு போயிட்டார். 9 மாதம் கழிச்சு. 9 மாதம் கழிச்சு. இதுக்கு விஜய் தேவையில்லை. இதுக்கு இவ்வளவுதான் நீங்க மதிப்பிடுறீங்க. அவ்வளவுதான். அதை தாண்டி அது ஒண்ணுமே இல்லை. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.